அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைய இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2024 தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் போட்டியிட்ட பெரும்பாலான கட்சிகள் தற்போது மீண்டும் அந்த என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கின்றன. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த டிடிவி தினகரன் தற்போது மீண்டும் என்டிஏக்கு திரும்பியிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக தலைமையில் அவர் என்டிஏ கூட்டணியில் போட்டியிடுவது என்பது உறுதியாகி இருக்கிறது. பாஜகவுடைய வேண்டுகோளுக்கிணங்க அவர் தற்போது என்டிஏ கூட்டணிக்கு திரும்பி இருப்பதாக பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்களில் அதிமுக கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் இழந்த வாக்கு வங்கியை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இந்த டிடிவி தினகரனுடைய இணைப்பு என்பது என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் வருகை தந்திருப்பது என்பது வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். அதே நிலையில் டிடிவி தினகரன் தாவேக்காவில் இணைவார் என்ற யூகங்களுக்கு இந்த என்டிஏ கூட்டணி தொடர்பான அறிவிப்பு என்பது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற மக்களவைத் தேர்தல்களில் 1%க்கும் அதிகமான வாக்கு வங்கியை பெற்ற பெரும்பாலான கட்சிகள் தங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை ஓரளவுக்கு அறிவித்துவிட்டன. இதனால் பிரதான கட்சிகள் தாவேக்காவில் இணைவது என்பது தற்போது வாய்ப்பில்லை என்ற நிலை எட்டியிருக்கிறது. இணைகிறார் தற்போதைய தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் என்ன? அதிமுக டிடிவி தினகரனுடைய வருகை எப்படி பார்க்குறாங்க? ஒரே மேடையை டிடிவி தினகரன் இபிஎஸ் பகிர்ந்து கொள்வார்களா? ஏன் பாஜக தலைவர்களை சந்தித்து டிடிவி தினகரன் கூட்டணி அறிவிப்பை வெளியிடுறாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க அங்கம் வகிக்கிறோம் அடிப்படையில இதுல இன்னைக்கு கூட்டணியை உறுதி செய்யறாங்க. அதற்காகத்தான் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் கூட இது ஒரு தொடக்கம் என்று சொல்லியிருந்தார் டிடிவி தினகரன். அதாவது இது ஒரு பங்காளி சண்டை என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அது அப்படி என்றால் நாங்கள் மீண்டும் சேர்வதற்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றதுல தீவிரமாக பாஜக இருக்கிறதை முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு நாங்க உறுதுணையாக இருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்போ எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சாமியை சந்தித்து அது அன்றாடம் பணியாக இருந்தாலும் இன்று நடக்கக்கூடிய இந்த தேர்தல் கூட்டணி கணக்குகள் எல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்கிறது, என்ன பேசுறாங்க. ஏன்னா அடுத்த கட்டமாக இவங்க கிட்டதான் சீட் சாரிங்க பாஜகவே பெற வேண்டியது இருக்குது அதிமுக கிட்ட இருந்து. அதுல இருந்து சீட்டை தங்களுக்கு தேவையான சாதகமான இடங்களை கேட்டு வாங்குவதற்கான பல்வேறு விஷயங்களும் இன்றைய தினத்தில் பேசப்படும். எல்லாமே முடிவாகி இன்னைக்கே நம்பர்ஸ் வந்துருமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இன்னும் கூட்டணியில அகாமடேட் பண்ண வேண்டியவங்க நிறைய இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும்னா மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் எவ்வளவு இடங்கள் என்று அவங்க கூட்டணி உறுதி செய்து அறிவிக்க வேண்டும். அதே போல தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாடு இதுவரையும் சொல்லவில்லை. அவர்களும் இன்னைக்கு இந்த வாரத்துல சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இன்று தினகரனுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகையை எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து அவங்களோட அமர்ந்து என்ன சொல்ல போகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைய இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அமமுக என்டிஏ கூட்டணிக்குள் வருவது என்பது தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கியை அதிகரிக்கும், உறுதி செய்ய வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. இன்னொரு பக்கம் 1%க்கும் அதிகமான வாக்கு வங்கியை பெற்ற பிரதான கட்சிகள் தங்கள் கூட்டணியை ஓரளவுக்கு இறுதி செய்து வருகின்றன. தேமுதிக மட்டும் இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக இன்னும் காலம் இருக்கிறது, உரிய காலத்தில் எங்கள் முடிவை அறிவிப்போம் என்று தேமுதிக நிலைப்பாட்டில் காத்திருக்கிறது. டிடிவி தினகரன் கூறிய கருத்துக்கள் என்பது அடுத்தடுத்து விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தற்போது பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் இந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்களை கையாண்டு வரக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தற்போது தனியார் ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் டிடிவி தினகரனை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் தேமுதிக தலைவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டதாக தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் தேமுதிக தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்தவிதமான சமிக்கைகளும் வழங்கப்படவில்லை. இன்றைக்குள் தேமுதிகவையும் கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய முயற்சி என்பது பாஜக தரப்பில் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த என்டிஏ கூட்டணியுடைய அந்த கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய விதமாக பல கட்சிகள் தங்களுடைய நகர்வுகளை வேகம் எடுத்து வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்போது டிடிவி தினகரனும் தற்போது பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக தனியார் ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கிறார். அதே நிலையில் கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையில் மேற்கொண்டு வருகிறார்.